ஸோ இதுதாங்க லீட் கோடோட இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து லீடுங்கிற ஏஐ அசிஸ்டன்ட்டுமே வச்சிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு கோட் எதுவும் தெரில, ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த சப்போர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம போயிட்டு அதுகிட்ட ஹெல்ப் கேட்டு நம்ம பண்ணால் அது கண்டிப்பாக டெஃபினட்டாக சொல்லி தர தான் போகுது. ஸோ இருந்தாலும் உங்கள் திங்கிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்களும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட டீடைல்ஸ், இதோட இன்புட்ஸ், இதை எப்படி அவுட்புட் வரணுங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் எழுதுகிற கன்சோல் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கோட் எழுதிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோட் முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்கள் கோட் வேலிடேட் ஆச்சுன்னா சப்மிட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ராங் அவுட்புட்டுங்கிற மாதிரி வருங்க. இங்கே திருப்பி நீங்கள் ரிசால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட பேசிக் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள் அண்ட் லோ ஃபேட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. இதோட கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ரைட் அ சொல்யூஷன் டு ஃபைண்ட் தி ஐடிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் போத் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிளாகவும் இருக்கணும், லோ ஃபேட்டாகவும் இருக்கணும். அதோட ப்ராடக்ட் ஐடிஸை மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள். இதில் ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, லோ ஃபேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரீசைக்கிளபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் ஐடி 0 எடுத்தீங்கன்னா இது லோ ஃபேட்டாக இருக்கா? எஸ். இது ரீசைக்கிளபிளாக இருக்கா? நோ. ஸோ இப்போ நம்ம சினாரியோக்கு பார்த்தீங்கன்னா லோ ஃபேட்டாகவும் இருக்கணும், ரீசைக்கிளபிளாகவும் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோ ஒர்க் அவுட் ஆகாது. செகண்ட் பாருங்க, ப்ராடக்ட் ஐடி 1ல லோ ஃபேட் எஸ், ரீசைக்கிளபிள் எஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது லோ ஃபேட்டாகவும் இருக்குது, ரீசைக்கிளபிளாக இருக்குது. ஸோ அப்போ இது சக்சீடட் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம குவரி எழுதி இது எதெல்லாம் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை கொடுக்கணுங்க. ஸோ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் கொடுத்துருவாங்க ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேபிளில் விச் ஆர் ஆல் த ப்ராடக்ட் ஐடிஸ் ஹவ் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள் வி ஹாவ் டு ரிட்ரீவ் த ரெக்கார்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு குவரி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இதில் அவுட்புட் பாருங்க, ஜஸ்ட் ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பயும் போல செலக்ட், நம்ம ப்ராடக்ட் ஐடி மட்டும்தான் வேணும். ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் டேபிள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் தாங்க, டேபிள் நேம்லாம் கரெக்டாக கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா எரர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேர் கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ என்ன வேர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லோ ஃபேட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ரீசைக்கிளபிளாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர் லோ ஃபேட்ஸ் ஈக்குவல் டு ஒய் அண்ட் ரீசைக்கிளபிள் இஸ் ஆல்சோ ஒய். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கணும், லோ ஃபேட்ஸும் ஒய்யாக இருக்கணும் அண்ட் ரீசைக்கிளபிளும் ஒய்யாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கப்போ இது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒய்யாக இருந்தால் மட்டும்தான் ரிட்ரீவ் பண்ணும். நம்மளோட கண்டிஷனுமே அதுதான், த ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் லோ ஃபேட் அண்ட் ரீசைக்கிளபிள். ஸோ இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ரன் ஆனதுக்கப்புறம் இதோட டெஸ்ட் கேசஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி சக்ஸஸாக இல்லைன்னு சொல்ல வரும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு. அண்ட் நீங்கள் இதை அக்செப்டன்ஸோட விடக்கூடாதுங்க, நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் சினாரியோஸ் நிறையா இருக்கும். அந்த எல்லா சினாரியோஸ்லையுமே உங்கள் குவரி ரன் ஆகி எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனால் மட்டும்தான் உங்களோட சப்மிட் ஆகும். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சப்மிட் ஆயிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணுறதான்னு கேட்குது. ஸோ ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியுமே ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிட்டே வரலாம். ஸோ அதான் ஜஸ்ட் ஸ்டடி பிளான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், மாடரேட்டடாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க.